சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, வா அர்ச்சனா. ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. ஒரு வகையில நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா இவ்வளவு தூரம் இதெல்லாம் நடந்திருக்காது. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ கேட்டதுனாலதான் அவ கொடுத்துருக்கா. அர்ச்சனா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. 2 மாசம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறல்ல, இந்த 2 மாசம் நீ அவளை அங்க வச்சு கவனிக்கிற கவனிப்புல அவ இந்தியாவையே மறந்துடணும், இந்த ஊரையே மறந்துடணும், இந்த செவந்தியவே அவ மறந்துடணும். அப்புறம் 2 மாசம் டக்குன்னு ஓடிடும். அதுக்காக இந்த பொண்ணை அப்படியே இங்க அனுப்பி வச்சிடாத, அங்கேயே வச்சுக்கோ. இவங்க யாரும் ஃபிளைட் எல்லாம் புடிச்சு வந்து அங்க கேட்க போறது கிடையாது. மதுமிதா மட்டும் அங்க ஏதாவது முரண்டு புடிச்சானா மண்டையிலேயே 2 தட்டு தட்டி அங்கேயே உட்கார வை. சம்டைம்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரிங்க பூர்ணி. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னுலாம் நினைச்சுக்காத. நீ உன் அக்கா பொண்ணு கூட இருக்கணும்னு நினைச்சேன்னா இது ஒண்ணுதான் வழி. இதோ இந்த வாரம் அனுப்புறேன், அடுத்த வாரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டே ஓட்டிடு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே அவளுக்கும் பழகிடும். அப்புறம் அவளே வரமாட்டேன்னு சொல்லிடுவா. எனிவே, நான் கூட அந்த ஐடியால தான் இருக்கேன். நீங்க கொடுத்த ஐடியா தான் இது. கண்டிப்பா மதுவை நான் அனுப்ப மாட்டேன். that's it. அப்ப நான் கிளம்புறேன் பூர்ணி. நான் போயிட்டு அங்க இருந்து அப்பப்போ உங்ககிட்ட பேசுறேன். சரி, பாய். பாய் பாய். உடம்பு பாத்துக்கோ. நீ டைமுக்கு சாப்பிடணும். மது. அர்ச்சனா, நீ அம்மா மது எல்லாம் பின்னாடி உட்காந்துக்கோங்க, அப்பா முன்னாடி உட்காரட்டும். சரிங்க சிவா. நீயும் வரல. செவந்தி, நீ போகலையா? நீ போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல மாமா, அங்க போனா என்னால மது போறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அங்கே இருந்துடுறேன் மாமா. மது, உன் கூட நான் ஏர்போர்ட்டுக்கு வர அளவுக்கு என் மனசுல தெம்பில்ல. என்ன தப்பா நினைக்காத பிளீஸ். உன்னை போன்னு சொல்லிட்டேனே தவிர உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. நீ சமத்தா போயிட்டு வா. நீ கார்ல ஏறி போனேன்னா ஏதோ பக்கத்து ஊருக்கு தான் போறேன்னு நினைச்சுக்குவேன். ஏர்போர்ட் வரைக்கும் வந்தேன்னா எங்கேயோ நீ வெளிநாட்டுக்கு போறேங்கிற மாதிரி மனசு ஊர்த்துக்கிட்டே இருக்கும்டா. நீ அங்க போய் இருந்துப்பல்ல, அங்க போய் சிங்கப்பூர் அழகா இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட மாட்டல்ல. அக்கா, அக்கா, டைம் ஆச்சுக்கா. மது. அண்ணே, கிளம்புறோம் அண்ணே. அம்மா போயிட்டு வரோம் அண்ணி. செவந்தி, நீ ஏன் அழற? நீ ஒன்னும் அழாத, நான் பாத்துக்கிற மதுவை. ஏன் பேத்திய நான் பாத்துக்க மாட்டேனா? பாய் செவந்தி. வரேன்ப்பா. சரிம்மா. வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஜாக்கிரதை. மது வா. வா.
எப்படியோ ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த படத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டீங்க. ஆஹா, எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு. இது மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது 100 நாள் நல்லா ஓடி இருக்கும். மது, சிங்கப்பூர் தெரியும்ல உனக்கு? உலகத்திலேயே கிளீனான கண்ட்ரி அது மட்டும்தான். அவ்வளோ செமையா இருக்கும். நம்ம அங்க போனா நிறைய இடத்த சுத்தி பார்க்கலாம். உனக்கு டைம் போறதே தெரியாதுன்னா பாரேன். ஹலோ ஹலோ மேடம், நீங்களே சிங்கப்பூர் வந்தது இல்ல, நீங்க ஏதோ அங்கேயே குடியிருந்த மாதிரி பேசுறீங்க. ஹலோ, நெட்ல எல்லாம் பாத்திருக்கேன். சிங்கப்பூர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏமா அர்ச்சனா, கல்யாணம் ஆகி இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதாம்மா உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பாக்குறேன். பின்ன இருக்காதா மாமா? எவ்வளோ விலை மதிக்க முடியாத கிஃப்ட கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. மது, என் கூட சிங்கப்பூர் வர உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் கண்ணா இப்படி டல்லா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா அர்ச்சனா, மது இவ்வளவு நாளா இங்க தானே இருந்தா? அப்ப இந்த இடத்த விட்டு போகும்போது கொஞ்சம் ஃபீலிங் இருக்க தானே செய்யும். என்ன மது, கரெக்டா தானே சொல்றேன்? மது, ஃப்ளைட்ல நீ இது வரைக்கும் போனது இல்லைல்ல? ஃப்ளைட்ல போனா அப்படியே பறக்க ஆரம்பிக்கும் போது வயிறெல்லாம் சும்மா ஜிப்புன்னு இருக்கும் பாரு. சூப்பரா இருக்கும்.